பண்ணாங்களோ அதோட முடிஞ்சுது. சரி இப்போ என்ன பண்ணலாம் சிஎஸ்கே அடுத்தடுத்த மேட்ச்சில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் வரணும். என்ன கேட்டால் நீங்கள் ரச்சினை ட்ராப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ரச்சின் ட்ராப் பண்ணிட்டு சாம் கரனை எடுக்கலாம் பஞ்சாப் மேட்ச்சுக்கு நான் சொல்கிறேன். சேப்பாக்னா நீங்கள் ரச்சினை வச்சு ஆடுங்க, தப்பே இல்லை. தென் அஸ்வின் கூட ட்ராப் ஆகலாம். அஸ்வின் ட்ராப் ஆகி ஒரு பேட்ஸ்மேன் ஆண்ட்ரஸ் சித்தார்த்தெல்லாம் நீங்கள் எடுக்கலாங்க. விகாஷ் பைடிலாம் இருக்கிறாரு, அவரெல்லாம் போட்டு விடலாம். சாகில் ரஷீத்லாம் இருக்கிறாரு. இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு நீங்கள் என்றைக்கு தான் ட்ராப் சான்ஸ் கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கொடுக்காம? என்ன கேட்டால் நீங்கள் ரச்சினை வச்சுட்டு சாம் கரன் பஞ்சாப் மேட்ச்சில் கொண்டு போகலான்னு நான் சொல்லுவேன். அன்குஷ் கம்போஜை கொண்டு வரணும், முகேஷ் சௌத்ரியை போட்டு வெளியே கொண்டு போயிட்டு. நம்பர் த்ரீ வந்து மேபி இன்னொரு சான்ஸு ராகுல் திருப்பதி கொடுக்கலாம், இல்லைன்னா சாம் கரன் நம்பர் 3 ஆட சொல்லலாம். விஜய் சங்கர் இருக்கிறாரு, விஜய் சங்கருக்கு ஒரு ரோல் கொடுக்கணுங்க. நீ நின்று நிதானமாக ஆடாத, அவன் டெஸ்ட் மேட்ச் மைண்ட் செட்லேயே ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கூட ரீசெண்டாக ஒரு நேற்று சும்மா பார்க்கும்போது தான் பார்த்தேன், எனக்கு டெஸ்ட்டில் வந்து அறிமுகம் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படின்னு. அந்த வீடியோ நேற்று தான் பார்த்தேன். இந்த மேட்ச் அப்போ தான் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்தேன். என்னடா ஒரு டெஸ்ட்ல அறிமுகம் அதை நினைச்சு இங்கே ஆடிட்டு இருக்கிறாரா என்னது எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் டெஸ்ட் இன்னிங்ஸ் தான். நான் அந்த மாதிரி ஆட போய் தான் உங்களுக்கு இந்த ஸ்கோர் இல்லைன்னா 75 ரன் வித்தியாசத்தில் நம்ம தோற்றுருப்போம். 75 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருந்தா அந்த இது எவ்வளோ ரன் ரேட் ரொம்ப மோசமாக போயிருக்கும். எஸ்ஆர்ஹெச்சை விட நம்ம மோசமாக போயிருக்கோம் ரன் ரேட்டில். ருத்ராஜ் தன்னோட தப்பை சரி பண்ணணும். உங்களுக்கு இப்போ கான்வே ரச்சினும் ஓப்பனிங் செட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேயுமே 2 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கல்ல. கான்வே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ரச்சினை வேணால் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ஒரு யோசிச்சாங்கன்னா, ரச்சின் வந்து இன்டர்நேஷ்னலாக ஃபார்மில் இருக்காரு. நியூசிலாண்டே கான்வே ட்ராப் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம ஏன் கான்வே ட்ராப் பண்ணிவிட்டு ரச்சின் எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மொதல் மேட்ச் கிளிக் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ஒரு விஷயம். உங்களுக்கு மெயினாக நீங்கள் கான்வேன்னு தானே எடுத்தீங்க, அப்போ நீங்கள் அவரை தான் நீங்கள் ஓப்பனிங் ஆட வச்சுருக்கோம். அதை விட்டுட்டு இவங்க ரச்சினை இறக்குறது, ருத்ராஜை 3 கொண்டு போகிறது. ருத்ராஜ் 3 கொண்டு போனால் தான் ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்துடுது வேற. அப்புறம் எதுக்கு 3 ஆடிட்டு ஓப்பனிங் ஆடிட்டு போயிடலாம். என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பவர் பிளேயில் 8லேருந்து 10 ஓவர் வர நீங்கள் வந்து விக்கெட் விழாமல் ஆடிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இன்னும் சிஎஸ்கே அந்த 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட ஃபஸ்ட் பேட் பண்ணலை. ஸோ ஒரு மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் அடிக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் கான்வே ருத்ராஜ் ஓப்பனிங் மஸ்ட்டு. அது ஒரு விஷயம் பண்ணுங்கள். அங்குஷ் கம்போஜ் கொண்டு வாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் நீங்கள்